ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். உடனடி லெமன் ஜூஸ் பவுடர் செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ எலுமிச்சம்பழம் எடுத்து நன்றாக கழுவி எடுத்து கட் பண்ணி விதையை நீக்கிட்டு ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எலுமிச்சம்பழம் ஜூஸ் 1 கப் அளவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தட்டில் அந்த பழ ஜூஸ் சேர்த்து 3 கப் அளவு சர்க்கரை சேர்த்து நன்றாக கலந்து விடவும். கலந்து வைத்துள்ள கலவையை 2 தட்டிலும் சேர்த்து நன்றாக பரப்பி விட்டு 7 முதல் 10 நாட்கள் நிழலில் காய வைக்கவும். ஐந்து நாட்களுக்கு பிறகு எடுத்து நன்றாக சுரண்டி மறுபடியும் காய வைக்கவும். நன்றாக காய்ந்து வந்ததும் மறுபடியும் கலந்து விட்டு எடுத்து வைத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள் அனைத்தையும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். காய வைத்துள்ள எலுமிச்சம்பழ சர்க்கரை கலவையை 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிறகு அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கருப்பு உப்பு எல்லாவற்றையும் சேர்த்து நன்றாக அரைத்தெடுக்கவும். அரைத்தெடுத்த கலவையை ஒரு சல்லடையில் சேர்த்து நன்றாக சலித்து எடுத்து வைத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எலுமிச்சம்பழம் சீசன் இருக்கும் போதே செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத இந்த லெமன் ஜூஸ் பவுடர் எப்போ வேணாலும் கலந்து குடிக்கலாம், நன்றாக இருக்கும். இப்போது உடனடி லெமன் ஜூஸ் பவுடர் தயார்.